தந்தையின் விருப்பம் என்ன? ஓம் சாந்தி. தந்தையின் விருப்பமோ, இங்கே எவ்வளவு இறை மாணவர்கள் முரளியை படித்துக் கொண்டு இருந்தாலும் அனைவருமே ஃபரிஷ்தாக்களாக, அதாவது ஏஞ்சல்களாக ஆகிவிடுவார்கள். அனைத்து சுமையும் அகன்றுவிடும். சமஸ்காரத்தின் சுமை கூட முடிந்துவிடும். ஆகையால் இந்த வருடத்திற்கான வீட்டு பாடம் என்னவாக இருக்கின்றது? ஃபரிஷ்தாவின் ரூபத்தில் இருக்க வேண்டும். இதுதான் தீவிரமான முயற்சி. இப்பொழுது ஒவ்வொரு சென்டர்களிலும் ஒவ்வொரு மாணவருடைய ரிசல்ட்டை ஒவ்வொரு வாரமும் பார்க்க வேண்டும். அவர்கள் தீவிரமான முயற்சியாளர்களாக இருந்தார்களா? அப்படி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நாம் ஆகி அவர்களுக்கு அன்புடன் தைரியத்தை கொடுக்க வேண்டும். மற்றும் சென்டரில் மற்றும் மாணவர்களை தீவிரமான முயற்சியாளர்களாக ஆக்க வேண்டும். இந்த ரிசல்ட்டை ஒவ்வொரு வாரமும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் நேரமோ நிச்சயமாக மாறக்கூடியது. ஓம் சாந்தி.